என்னோடு கூட ஏசாயா 42 அதிகாரத்துக்கு திருப்பம்படி கேட்கிறேன். ஏசாயா 42 அதிகாரம். இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஏசாயா 42 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை எடுத்துரைப்பதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற தலைப்பு ஏசாயா 42 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். இன்றைக்கு நாம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு இதுதான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஓகே, மேல தலைப்பு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல sing unto the Lord a new song. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில பாட்டு எழுதியிருக்கிறீங்க? யாராவது பாட்டு எழுத முயற்சித்திருக்கிறீங்களா? எந்த பாடலாம் இருந்தாலும் சரி. உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கலாம். இன்றைக்கு பாடல்கள் என்று சொல்லும் போது எல்லா விதமான ரகத்திலையும் பாடல்கள் இருக்கிறது. நம்ம எல்லாராலையும் பாடலை எழுத முடியுமா என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாது. பாடல் எழுதுறதுன்றது ரொம்ப கடினம். எனக்கு அந்த ஒரு ஞானமும் இல்லை, அந்த ஒரு அறிவும் இல்லை. எனக்கு அந்த ஒரு காரியத்துல நான் பயிற்சிக்கப்படலை. சோ பாடல் எழுதுவது என்பது ரொம்ப கடினமானது. ஆனா இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 42 அதிகாரம் இங்க நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நாம இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு புது பாடலை நம்ம கற்றுக்கொண்டோம். அதாவது புது பாடல்னா நமக்கு தெரியாத ஒரு பாடல். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பழைய பாடல்கள், ஒரு சிலதெல்லாம் புதிய பாடல்கள், ஒரு சில பாடல்கள்லாம் நடுநிலையான பாடல்கள். ஆனா அந்த பாடல்களை நாம கேட்டு கற்றுக்கொள்கிறோம், பாடி கற்றுக்கொள்கிறோம். ஃபைன். ஆனா இங்க கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பாருங்களேன், இந்த 42 அதிகாரத்தை நாம கடந்த 2 மாதங்களாக நம்ம தியானிக்கிறோம். முதல் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 9வது வசனம் வரைக்கும் நாம எல்லாத்தையும் படிச்சிட்டோம். ஓகே, முதல் வசனம் பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து இங்க சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவருடைய குணாதிசயம் என்னவா இருக்கும்? அவர் கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார். அதுக்கப்புறம் நெருந்த நாளனை முறிய பண்ணாமல். இது எல்லாம் அவருடைய குணாதிசயம். அடுத்தது அவருடைய ஊழியம். அவர் எப்படி ஊழியம் செய்வார்? நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்து, இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். சோ இதை நாம ஒவ்வொன்றா படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய தன்மை, வாழ்க்கை, குணாதிசயம், ஊழியம், அவருடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். இப்போ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஒரு பாடலை எழுத வேண்டும் என்றால் அதுல நிறைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒன்று, ஒரு பாடலை நாம இயக்க வேண்டும் என்றால், எழுத வேண்டும் என்றால், அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன, சொல்ல போனா நோக்கம் என்னவாக இருக்கிறது. ஓகே, அதாவது நம்ம நம்ம இந்திய தேசத்துல, அதை குறிப்பா தமிழ்நாட்டுலதான் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் பாடல் இருக்கிறது. சோ சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பாடல்களை அமைப்பது. இரண்டாவது, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பாடலை அமைப்பது. இததான் நீங்க பாடலாசிரியர்னு சொல்றாங்க.
பாடல்களை எந்த வரியில, எந்த வகுப்புல, எந்த அமைப்புல அவங்க அந்த பாடலை இயக்குறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு சில இசை நிகழ்ச்சிகள்ல, இல்ல ஒரு சில பாடல் ஆசிரியர்கள் அவங்களுடைய அந்த பாடல் நிகழ்ச்சிகளை அந்த பாட்டினுடைய பின்னணியை சொல்லுவாங்க. இந்த பாட்டை நாங்க எப்படி அமைச்சோம், எந்த சூழ்நிலையில அமைச்சோம். இன்னும் சொல்லப்போனா ஒரு சில பாடல்கள்லாம் 2 நிமிஷம் 5 நிமிஷத்திலேயே பாடல்கள்லாம் உருவாகி விட்டது என்று சொல்லுகிறார்கள். சோ இதுல பின்னணியும் சரி, அதே சமயத்துல வார்த்தைகளும் சரி முக்கியம். சரி, இது மட்டும் இருந்தா ஒரு பாடலுடைய ஒரு புது பாடலை இயக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த பாட்டுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அந்த பாடல், அந்த ஒரு முழு பாடல்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல் வரிகளும் சிறப்பானதா இருக்காது. ஆனா ஒரு சில வார்த்தைகள், வரிகள் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் தொடக்கூடியதா இருக்கும். இந்த வரியில பாத்தீங்களா, இந்த குறிப்பா நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாலை நேரத்துல இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியில சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம போட்டோம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல, பாஸ்டர் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையை போடுறீங்களா? எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஏஜ் டிவில இருக்கிற சாது சுந்தர் சிங்கனுடைய வாழ்க்கையை போட போறோம்னு நினைச்சுக்கிட்டீங்க. அதான் இல்ல. ஓகே, 18ஆம் நூற்றாண்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உண்மையா ஊழியம் செய்த, அதுவும் அவர் எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் வச்சு நம்ம போன வாரம் பார்த்தோம். சோ அந்த ஒரு நிகழ்ச்சியில ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக, அந்த பாடல் ஒரு புது தன்மையை வெளிப்படுத்தினது. நம்ம அநேக முறை பாடி இருக்கிறோம். ஆனா போன வாரம் அந்த பாடலை நாம அந்த நிகழ்ச்சியோடு, இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியோடு சேர்த்து நம்ம கேட்கும் பொழுது அது அநேகருடைய உள்ளத்தை தொட்டது. சரி, சம்டைம்ஸ் நாம இந்த பாடல்கள் தெரியும், நமக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வேளைகள்ல நம்முடைய இருதயத்தை அது ஆழமாக ஆட்கொள்ளும். சோ ஒரு பாடலை எழுதுவது என்பது மிகவும் கடினமானது. ஆனா அதே சமயத்துல அந்த பாடலை நாம் எழுதி பாடும் பொழுது அது உண்மையாகவே கர்த்தருக்கு ஏற்ற மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பாருங்களேன், வாசிக்கிறோம் 10வது வசனத்துல, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே. ஓகே, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் அப்படின்னா யாரு? இந்த கப்பல் வழியாக பிரயாணம் செய்கிறவர்கள், வியாபாரிகள், வேலைக்காரர்கள், உதவிக்காரர்கள், எல்லோரையும் சொல்லுகிறார். அடுத்தது, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே. இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பட்சபாதம் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு எதையும் பார்க்காம எல்லோருக்கும் ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வாங்க, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். என்ன பாடல் அது? ஓகே, இந்த பாடலுடைய வரிகள் இங்க கொடுக்கப்படல. ஆனா இந்த பாடலை எந்த தன்மையில அவங்க இயக்கி இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறோம். ஓகே, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வசனம். ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
சோ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இந்த ஒரு காரியத்தை பதிவிடும் பொழுது ஒரு காரியத்தை மிக ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறார். இந்த நபர், அதாவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த பாலகன் என்பது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவானவர். அவர் ராஜாவாக தாவீதின் சிங்காசனத்திலே அவர் ஆளுகை செய்வார். சோ இங்க ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கென்று ஒரு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அவருடைய எண்ணத்தில் சிந்தனையில் இருப்பது ஆண்டவராகிய இயேசுவானவர் தாவீதுடைய சிங்காசனத்திலே ராஜாவாக ஆட்சி செய்வார். ஒன்று. இரண்டாவதாக நாம் இங்க பார்க்கிறோம், ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல நம்ம படித்தோம், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மாத்திரம் பார்க்கல, அதே சமயத்துல இந்த ராஜா ஒரு தாசனாக, வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக இருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்து கொள்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. சோ ஆண்டவராகிய இயேசுவானவர் ராஜா மாத்திரமல்ல, அதே சமயத்தில் அவர் தேவனால் ஆதரிக்கிற தாசன், வேலைக்காரர், ஊழியக்காரர் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் தன்னுடைய உள்ளத்தால் தூண்டப்பட்டு ஒரு உன்னதமான ராஜா, அதுவும் தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருக்கக்கூடியவர், அவர் ஒரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக அவர் தன்னுடைய குணாதிசயங்களையும் தன்னுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார் என்றால், இப்படிப்பட்ட உன்னதமான நபரை நான் புது பாடலின் மூலமாக பாடி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தீர்மானம் பண்ணுகிறார். இங்கே அதைதான் நம்ம வாசிக்கிறோம். எல்லோருக்கும் அந்த ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஓகே, இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், 10வது வசனத்திலிருந்து முதல் காரியம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஒரு புது பாடலை எழுத வேண்டும் என்றால் புதிய சிந்தனை இருக்கணும். பழைய சிந்தனைகளை வைத்துக் கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா ஒரு புது பாட்டை எழுத முடியாது. ஏன்னா பழைய சிந்தனைகள் ஏற்கனவே நாம சொல்லப்பட்டிருக்க காரியங்களே இல்ல எழுதப்பட்ட காரியங்கள் அமைந்திருக்கும். ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கென்று ஒரு புதிய பாடலை பாடுகிறார். என்ன ஒரு புதிய கண்ணோட்டம்? இங்கே மேசியாவாக இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கிற அந்த நபர் ராஜாவாக மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய தாசனாக, தேவனால் ஆதரிக்கக்கூடிய ஒரு தாசனாக இருந்து எவ்வளவு தாழ்மையாக, எவ்வளவு பணிவாக அவர் ஊழியம் செய்கிறார், தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அறிந்துணர்ந்து கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியமாக இங்க வாசிக்கிற பாருங்களேன், 10வது வசனத்துல, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிந்த பாடல்களை நம்ம பாடுறோம், கிறிஸ்துமஸ் பாடல்களை. ஆனா உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்துல நாம புதுப்பிக்கப்பட்ட அந்த சிந்தையோட நம்ம பாடுறோமா? ஆண்டவராகிய இயேசுவானவர் எனக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்துணர்ந்து பாடுகிறோமா? அததான் இங்க வாசிக்கிறோம், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து. நாம எங்க இருக்கிறோம் முக்கியம் இல்ல, ஆனா நாம உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறோமா? அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 11வது வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன், வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களிலும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களில் கொடிமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. ஓகே, இங்க நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று, உரத்த சத்தமிடுவது. அடுத்தது பாத்தீங்கன்னா
கெம்பீரித்து, மூன்றாவது ஆர்ப்பரிப்பார்களாக. இதை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஆமாவா இல்லையா? உரத்த சத்தமிடுவது, கெம்பீரிப்பது, அது மாத்திரமல்ல ஆர்ப்பரிப்பது. பலம் இல்லாமல் நாம இதை செய்ய முடியாது. இங்க கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்றால், புது பாடலை பாடி அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், உண்மையாகவே புது பலத்தோடு புது ஸ்திரத்தோடு நாம கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரங்களாக அநேக வேலைகள், அநேக காரியங்களை பார்க்கணும். நான் இந்த வாரம் வந்து பிசியோதெரப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா கீழே விழுந்து கை வந்து ஸ்ப்ரெயின் ஆனதுனால போனா அந்த டாக்டர் வந்து அக்குபங்க்சர், அதாவது நீடல் தெரப்பி கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், இது எப்படி ஒர்க் ஆகும்? அதாவது உங்களுடைய எனர்ஜி எடுத்து உங்களுக்கே நாங்க திருப்பி கொடுக்கிறோம், ஏன்னா இந்த வழியை எடுக்கிறதுக்காக. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை சிந்தித்து பாருங்க. நம்ம கிட்டயே ரொம்ப வீக்கா இருக்கு, ஆனா எப்படி எடுத்து அதை இந்த வழியை போக்குறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மிக நுணுக்கமான காரியம். இங்க நாம இந்த வருஷம் முழுக்க நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன நினைப்போம்? பாடா, வருஷ கடைசி வந்துட்டோம்டா, எப்படியாவது இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம்னா புது வருஷம் நல்லா இருக்கும், நல்லா எல்லாம். ஆனா திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு சில நேரங்கள்ல சோர்ந்து போயிடுவோம், பலவீனப்படுவோம். ஆனா இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி இல்லை. ஆண்டவராகிய இயேசுவானவரை உற்று கவனிக்கிறார். அவருடைய துதியை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து அவர் சிந்திக்கும் பொழுது அவர் சும்மா இருக்க முடியல. தன்னுடைய புது பலத்தினால, உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த பலத்தினால ஆண்டவராகிய இயேசுவானவரை உரத்த சத்தமிட்டு கெம்பீரித்து ஆர்ப்பரிக்கும்படி அவரை துதிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த ஒரு பலத்தை உடையவர்களாக, ஒரு புது பலத்தை தரித்து கொண்டவர்களாக கர்த்தரை நாம் பாடி துதிக்க முடியுமா? கடைசியாக நம்ம இங்க பார்க்கிறோம் பாருங்களேன், 12வது வசனத்துல, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. இங்க உரத்த சத்தமிடுவது, கெம்பீரிப்பது, ஆர்ப்பது, இதுக்கே பாதி ஸ்ட்ரென்த் போயிடும், பாதி பலம் போயிடும். திரும்பவும் எப்படி கர்த்தர் மகிமைப்படுத்துறது, துதிய சொல்றது? இங்கதான் நம்முடைய உள்ளான ஆவி எவ்வளவு பலமுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆவி, நம்முடைய இருதயம் பலவீனமா, அதாவது பலமுள்ளதாக இல்லை என்றால், பலவீனமாக இருக்கும் என்றால் நம்மளால அடுத்தபடியே நம்ம முன்னேறி செல்ல முடியாது. ஒரு சில பயில்வான்கள்லாம் பாப்பீங்க, அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க. கரப்பாம்பூச்சி, பல்லி, அப்புறம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈசல்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அதாவது ஒரு சில நேரங்கள்ல நம்ம வரும், அது அவங்க காதுல போயிடுச்சுனாலே அவர்கள் வேறு விதமா மாறி விடுவார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் அவனுடைய ஆவி இல்லை, அவனுடைய உள்ளத்துல அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. சரீர பிரகாரமா ஃபைன், யார் அடிக்க வேணும் சொன்னாலும், யார் கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணனாலும் ரெடி. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவருடைய மனம் பதறிப்படும். இங்க கர்த்தரை துதிப்பது வெறும் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவியும் பலமுள்ளதாய் கர்த்தரை துதிக்கிறதா. இங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கென்று புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் பாட்டை சொல்லல, பாட்டினுடைய வார்த்தைகளை சொல்லல, அதற்கு பின்னாக மறைந்திருக்கிற தன்மைகளை சொல்லுகிறார். நாம எப்படிப்பட்ட சிந்தையோடு, ஒரு புதிய உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நோக்கத்தோடு, பலத்தோடு, ஆவியில் ஸ்திரத்தன்மையோடு நாம கர்த்தருக்கென்று புது பாட்டை பாடுகிறோமா?
குறிப்பா புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 25ஆம் அதிகாரத்துல நம்ம இதை வாசிக்கிறோம். பாருங்களேன், ஏசாயா புத்தகம் 25. ஏசாயா 25 1 4 வசனங்கள் முடிய நாம சேர்ந்து வாசிப்போமா? ஏசாயா 25 1 4 முடிய வாசிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி. ஐயோ, கேட்கல பாத்தீங்களா? நமக்கு இப்ப என்னாச்சு, டைம் போக போக கொஞ்சம் பலவீனாச்சு. அப்புறம் 10 மணி ஆயிட்டோம்னு ப்ரே பண்ணி முடிச்சாங்க, ஃபைன், நம்ம ஓகே, பலம் வரதுக்கான நேரம் வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் பொழுது பலத்தோட நம்ம படிப்போம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாள், சந்தோஷமா ஆண்டவருடைய வார்த்தை படிப்போம். வாசிக்கலாமா? சந்தோஷமா வாசிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாடுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராயிராதபடிக்கு என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கு செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜனங்களின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி இடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவரை என் தேவன் என்று சொல்லி அவர் துதிக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவேன், அவரை துதிப்பேன் என அதிசயமானவைகளை செய்தார். அவருடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியானவைகள். இந்த 4 வசனங்கள்ல நான் மிக முக்கியமான 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். 1, இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய சிக்ஷையையும் ஆண்டவருடைய வார்த்தையும் அதே சமயத்துல ஆண்டவருடைய எச்சரிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று. இது எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் மையப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, தன்னுடைய விசுவாசத்தை இங்கே உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கிறோம், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். இப்ப நாம கர்த்தருக்கு புது பாட்டை பாடி அவரை ஆராதிக்கணும், புது எண்ணத்தோடு, புதிய ஆவியோடு, புது பலத்தோடு அவரை துதிக்கணும்னா இந்த விசுவாசம் நமக்கு தேவை. இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக ஆழமாக வேரூன்றி இருக்கிறோமா? இரண்டாவதாக இங்க வாசிக்கிறோம், நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மற்றொரு ஆழமான விஷயத்தை அவர் அறிந்துணர்கிறார், அறிந்து கொள்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவு, ஆண்டவரை பற்றி அறிகிற அந்த அறிவினால் தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய சிந்தனையையும் நிரப்பிக் கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம உண்மையாகவே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய செயல்பாடுகளினால், அவருடைய குணாதிசயங்களால் நாம நிரம்பி இருக்கிறோமா? கிறிஸ்துமஸ் என்றது என்ன? இயேசுவானவருடைய பிறந்த நாள். இன்னைக்கு அவருக்கு கேக் கட் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் சொல்லி கொண்டாடுற நாளா? இல்லங்க. நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சிந்தனையிலையும் ஆண்டவராகிய இயேசுவானவரை பற்றி அறிகிற அந்த அறிவுல நிரம்பி இருப்பதுதான் உன்னதமான காரியம். அதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி விவரித்து சொல்லுகிறார். மூன்றாவதாக இங்க வாசிக்கிறோம் 4வது வசனத்துல, கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதி எடுக்கிற ஒரு பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், ஐயோ பெருவெள்ளம்லாம் வேணாம். ஒவ்வொரு வருஷமும் சென்னை ஒவ்வொரு வெள்ளத்தை பாக்குது. இந்த வருஷம் என்ன இருக்கும்? எல்லாரும் பயந்தாங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆனா இங்க வாசிக்கிறோம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்
வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆண்டவர் எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் எல்லா வேலைகளிலும் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு, ஆதரவா இருக்கிறாரு, நிழலா இருக்கிறாரு, திடனா இருக்கிறாரு, நம்மை நினைக்கிறவரா இருக்கிறார். இத நினைச்சு பார்க்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்துல ஆனந்த சந்தோஷம் நிரம்பி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்காக ஒரு நபர் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பரிசை உங்களுக்கு கொடுக்க வராங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு தரத்துக்காகவா, இந்த ஒரு கிஃப்டுக்காகவா இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்த? நாம் அதை நினைத்து பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம்? ஆனந்த கண்ணீர் வரும், அதிக சந்தோஷம் வரும். அந்த மனிதர் நமக்கு அடுத்தபடியாக ஒரு நெருக்கமான ஒரு உறவில வளர்ந்துருவார். இங்க மனிதர்களுக்கு நாம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நமக்காக நம்மை எல்லா விதத்திலும் அன்பு பாராட்டி நம்மை நேசித்து நமக்கு ரட்சிப்பை அருளும்படி நம்மை தேடி வந்த ஆண்டவராக இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி பாதுகாக்க ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை குறித்து நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பூரிக்கிறதா? அவரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது நாம உண்மையாகவே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை பார்க்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களை இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்துல வைப்போம். கிறிஸ்துமஸுடைய செய்தி இதுதான். ஆண்டவராக இயேசுவானவரை நாம் பாடி துதிக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே விசுவாசத்தினால் புதிய சிந்தையோடு, புதிய பலத்தோடு, புதிய உணர்வோடு நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா? இரண்டாவது, கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் ஆழத்தை, அதனுடைய தன்மையை அறிந்துணர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மூன்றாவதாக இங்க பார்த்தோம், எந்த ஒரு கால சூழ்நிலை எதுவாக இருப்பினும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி பலப்படுத்தி ஆதரித்து நம்மை முழுமையாக பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். அதுல நாம நம்முடைய உள்ளத்தால் உணர்ந்து மகிழ்ந்து களி கூர்ந்து அவரை துதிக்க முடியுமா? இப்படி நாம் செய்வோம் என்றால் இந்த ஒரு கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய இருதயம் ஆண்டவராகிய இயேசுவானவரை பாடி துதிப்பதில் நிச்சயமா இந்த 3 காரியங்கள் இருக்கும். விசுவாசம் இருக்கும், கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவு இருக்கும், அதே சமயத்துல ஆனந்த சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல நிரம்பி இருக்கும். இன்றைக்கும் நாம சேர்ந்து எல்லோருமே பாடல்களை பாடினோம். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் பூரிப்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினது, எந்த அளவுக்கு நாம உள்ளான ஆனந்த சந்தோஷத்தை பார்த்தோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை நாம கிறிஸ்துவுக்குள்ளாக காணும்படி முற்படுவோம். நமக்குள்ள மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நபர்களோடு இந்த கிறிஸ்துமஸனுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்காக இந்த பூமியிலே மனித ரூபம் எடுத்து பிறந்தார். எல்லாரும் மனிதரா இருக்கிறவங்க எப்படி உயர்ந்த நிலையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒருத்தர் மட்டும்தான் உன்னதமான ஒரு இடத்துல இருந்து தாழ்மையை அவர் தேடி வந்தார். யாருக்காகனா உங்களுக்காக, எனக்காக. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான ஆண்டவரை நாம் இரட்சகராக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய பிறப்பை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய சிந்தையால் கர்த்தரை ஆராதித்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை போற்றி துதிக்கும்படி நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் எங்களுக்காக இந்த பூமியிலே மானிடனாக பிறந்து மனுஷ ரூபம் எடுத்து மனிதனோடு வாழும்படி
மனித குலத்துக்கு தேவ அன்பை வெளிப்படுத்தும்படி உம்முடைய உன்னதமான ரட்சிப்பை எங்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கும்படி எங்களுக்காக பிறந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய உன்னதமான அற்புதமான பிறப்பினாலே எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஒரு சிந்தனையை, புதிய ஒரு ஆவியை அருளி செய்து நாங்கள் உம்மை நேர்த்தியை அறிந்து கொள்ளவும் என்னுடைய உள்ளத்தால் என்னுடைய ஆவியினால் மிகுந்த சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த நன்னாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தினாலே உம்மை முழு இருதயத்தோடு துதித்து உம்மை பற்றி அறிகிற அந்த அறிவிலே நாங்கள் மேலும் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவினாலே மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை காணும்படியாக நீரே எங்களுடைய உள்ளத்தில் எங்களுடைய ஆவியில் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நாங்கள் அனுதினமும் மகிழ்ந்து களி கூறவும் உம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படும்படி நீர் அருள் செய்யும். இந்த நன்னாளிலே எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் சிந்தனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அந்த அறிவிலே ஆழமாக நிலைத்திருக்க நாங்கள் உண்மையாய் தீர்மானித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்றே வாழ நீரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தி ஊக்குவித்து உயிர்ப்பிக்க வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.